எதுக்கு சார் நீங்களா யூனிஃபார்ம் போட்டுட்டு வந்து நிக்கிறீங்க? வெளியில போங்க சார் முதல்ல. போகலாம் அலத்து போய் ஆளுக்கு சிகிச்சை போட்டு பேசுங்க. ஒரு பொம்பளை நான் கத்திட்டு இருக்கிறேன். பேசி முடிச்சுட்டு வரணும். எங்களோட போங்க நம்ம. நங்கவள்ளியிலேருந்து வரேங்க. நங்கவள்ளி ஒன்றிய குழு தலைவர். என் பேர் பானுமதி பாலசுப்ரமணியம். எதுக்காக வந்திருக்கீங்க? என்னுடைய நிலம் நேற்று என்னுடைய நிலத்தில் திமுகவை சேர்ந்த மாவட்ட இளைஞர் அணி செயலாளர் நடுவனேரி மணிகண்டன் என்பவரும் அவருடைய தகப்பனார் முருகன் என்பவரும் நேற்று சுமார் 200க்கும் மேற்பட்ட நபர்களை கூட்டிகிட்டு வந்து அத்துமீறி என்னோட இடத்தையும் சேர்த்து கம்பி வேலி அமைச்சுட்டு போயிருக்காங்க. நேற்று காலையிலேயே அவங்க வந்தாங்க. வரும்போதே நாங்கள் அங்கே பேசினோம். பேசி பொதுவாக அந்த இருக்கிற நிலம் 5 ஏக்கர் பொதுவாக கூட்டுப்பட்டாவில் இருக்குது. அந்த 5 ஏக்கரை நில அளவை மட்டும் செய்யலாம். 2 தரப்பும் எந்த கல் போடக்கூடாதுன்னு தான் பேசணும். பேச்சுவார்த்தை முடிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் கல் போடணும்னு சொல்லியிருந்தோம். எங்களை டைவெர்ட் பண்ணிவிட்டு ஒரு இடத்துல பேச்சுவார்த்தைக்கு அமர வச்சுட்டு நாங்கள் அங்கே பேச்சுவார்த்தை பண்ணிகிட்டு இருக்கிற சமயத்தில் இவங்க ஜேசிபி ஒரு 4 ஜேசிபி ஓடிச்சு. ஜேசிபி விட்டு நிரவி என்னோடைய நிலத்தையும் சேர்த்து ரோட்டு பாயிண்ட்லேருந்து எனக்கு ஒரு நிலம் வருது, அதையும் சேர்த்து அவங்க பக்கம் வர மாதிரி போட்டுட்டு என்னுடைய சொந்த விவசாய நிலத்திற்கு நான் போகாத மாதிரி கம்பி வேலி அமைச்சிருக்காங்க. இப்போ நான் போய் விவசாயம் ஆல்ரெடி நாங்கள் தட்டப்பயிர் பண்ணி வச்சுருக்கேன். அந்த விவசாயத்தை நான் அறுவடை பண்ணால் கூட நான் ஒரு ஃப்ளைட்டில் போய் இறங்கி தான் பண்ணோம். எந்த இது இல்லாமல் சுத்தமாக கம்பி வேலி போட்டு அடைச்சிருக்காங்க. எல்லாத்துக்குமே வீடியோ ரெக்கார்ட் இருக்குது. இவ்வளோ அத்துமீறல் இவங்க திமுக எங்கிட்ட பேசும்போது திமுக மாவட்ட இளைஞர் அணி செயலர் அந்த தம்பி மணிகண்டன், அவங்களுடைய தகப்பனார் முருகன், அவர் நடுவரணி தலைவராக இருக்கார். அவர் பேரில் ஒரு ரிஜிஸ்டர் அக்ரிமெண்ட்டு இப்போ போட்டிருக்காங்க. அந்த பவரை எடுத்துகிட்டு வந்து தான் நேற்று அவங்க பேசுகிறாங்க. பேசும்போது எங்ககிட்ட இதே தான் சொன்னாங்க, நீங்கள் உங்களால் என்ன பண்ண முடியும்? நாங்கள் சர்வேரை அளக்கும் போதே தடுத்தோம். இது கூட்டுப்பட்டாவில் இருக்குது, பேசி சரிசமம் பேசி முடிவு எடுத்துகிட்டு பண்ணிக்கலான்னு. யாருமே எங்களுடைய பேச்சுக்கு செவிசாய்க்கல. அத்துமீறி ஏன் அவ்வளோ க்ரௌடாக எங்களால் சமாளிக்க முடியல. நாங்கள் ஒரு 10 பேர் தான் இருக்கிறோம். க்ரௌடு வரதே எங்களுக்கு தெரியாது. 200 பேர், ஒரு லாரியும் 15 காரும் வந்துச்சு. ஆயுதங்களோடு அவங்க போட்டுட்டு போகிறாங்க. எங்களால் தடுக்க முடியல. அது இப்போ நான் கணவனையிலேருந்து தனியாக இருக்கிற ஒரு பெண், என்னால் தனியாக போராட முடியல. இப்ப வெளியூர் மெல்தி பாக்குறியா? இதுக்காக அவங்க அந்த மணிகண்டன் என்ன கொலை பண்ண சொல்லணும். திமுக ஒரு அராஜகம் ஒன்றும் அட்டுலி நாங்களை கொலை சொல்லணும். என்னடா பேசணும்? அளந்துக்கிட்டு பேசிக்கலான்னு தானே சொன்னோம். அளந்துக்கிட்டு கல்லு போனோம், 2 பேரும் கல்லு போட வேணாம்னு சொன்னோம். பேச்சுவார்த்தை முடியறதுக்குள்ள நீங்களாம் வேலை பண்ணிட்டு இருக்கிறீங்க. நியாயம் பேசலாம். உங்களுக்கு எல்லாம் நியாயமே இல்லை. என்னத்துக்கு வரீங்க? திமுக இப்படிதானா? திமுக இப்படிதானா? வெளியூர்ல இருந்து இதுக்கு நான் யாரு கடனா ஒரு வைத்தறிச்சல் இல்ல வாங்கிக்கிறீங்களா? நல்லா இருப்பீங்களா? அவ்வளோ ஒரு மனுஷனா? பேச்சுவார்த்தை அங்கே பேசிட்டு இருக்கும்போது இங்கே வேலை போட்டுட்டு இருக்கிறீங்களா? இதுக்கு எதுக்கு சார் நீங்களா யூனிஃபார்ம் போட்டு வந்து நிற்கிறீங்க? வெளியில போங்க சார் முதல்ல. போகலாம் அலத்து போய் ஆளுக்கு சிகிச்சை போட்டு பேசுங்க. ஒரு பொம்பளை நான் கத்திட்டு இருக்கிறேன். பேசி முடிச்சுட்டு வரணும். எங்களோட போங்க. நம்ம ஒருத்தி இந்த இடத்துல அந்த இடத்துல சாவறேன். நான் எல்லாம் இப்படிதான் இருப்பீங்களா? உட்காருங்க போங்க. இப்படிதான் இருப்பீங்களா?